கிருபையினால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். சாத்தானுக்கு இனிமேல் உங்கள் மேல் உரிமை இல்லை. எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எனக்கு எல்லாமே இயேசு. பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன். கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலே தாவீது செய்ததான 3 காரியங்கள். We read that these are the 3 things which he did when he was distressed. 3ஆம் சங்கீதம் தன்னுடைய குமாரனாகிய அப்சலோமுக்கு தப்பி ஓடுகிற நாளிலே அவன் அதை பாடினான் என்று படிக்கிறோம். Psalm 3 is the psalm which he sung when he fled from Absalom his son. அரண்மனையிலிருந்து அவன் தப்பி ஓடுகிறான். He ran out of the palace to escape. அவனுக்கு உயிருக்கு ஆபத்தான ஒரு நேரம். And that is the time when there was a danger for his life. எனவேதான் சொல்லுகிறான், சத்துருக்கள் 1ஆம் வசனத்திலே சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். And in the first verse he says how much they have increased that trouble me. சத்துருக்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள். The enemies are multiplying. அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர் என்று நாம் படிக்கிறோம். They who rose up against him are many. 2ஆம் வசனத்திலும் கூட அநேகர் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. In the second verse also it is mentioned as many. தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். And there are many who say against my soul there is no help from God. ஒரு மனுஷனை அதிரியப்படுத்துகிறதான ஒரு வல்லமைதான் அது. This is the power which discourages a man. உனக்கு தேவனிடத்தில் ரட்சிப்பு இல்லை. There is no salvation or help from the Lord. உனக்கு சுகம் இல்லை. There is no help for you. உனக்கு விடுதலை இல்லை. There is no deliverance. கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்க மாட்டார். The Lord will not hear your prayer. இப்படி நம்முடைய ஆத்துமாவை குறித்து சொல்லுகிற சத்துருக்கள் அநேகராய் இருக்கிறார். Like that many are the enemies which speak against our soul. இப்படி திரளான சோதனைகள் போராட்டங்கள் மத்தியிலே இந்த மனுஷன் செய்த 3 காரியங்கள் தான் இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டிய விஷயம். In the midst of many trials and troubles and problems, the 3 things which he did we are going to meditate. இன்றைக்கும் கூட இப்படித்தான் அநேக சோதனையின் வழியாக ஜனங்கள் கடந்து போகிறார். Even today many people are going through these type of trials. கர்த்தருடைய வருகைக்கு நாம் சமீபமாய் வந்து கொண்டிருக்கிறோம். We are drawing nigh to the coming of the Lord. தேவனுடைய ஜனங்கள் பரீட்சிக்கப்படுகிறார்கள். People of God are tried. அநேக சோதனையின் வழியாய் போகிறார். They go through many trials. இந்த காலகட்டத்தில் எப்படி இவைகளை நாம் தப்புவது, எப்படி நாம் மேற்கொள்வது? During this time how can we escape, how can we deliver be delivered out of that? சத்துருக்கள் வரக்கூடாது என்று நாம் சொல்லக்கூடாது. We can't say that enemies should not come. அப்படி என்றால் அது ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை அமையாது. If that is so, that will not be a victorious life. எவ்வளவேனாலும் வரட்டும், திரளாய் இருக்கட்டும். Let them come, let them multiply. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? But what we should do, முதலாவது கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட பழக வேண்டும். first of all we need to practice to cry unto the Lord. கூட்டங்களுக்கு வரும் பொழுது சிலர் என்றைக்கும் ஒரே மாதிரி ஜெபத்தை தான் சிலர் ஃபாலோ பண்றாங்க. When they come to the meeting, some people they practice to do the same thing. அன்னாளை போல அந்த உதடுகள் மாத்திரம் தான் அசையும். Like Hannah, only the lips are moving. அதுக்கு பிற்பாடு அவங்களுக்கு ஒரு சத்தமே அங்க இருக்காது. After that there is no voice at all. என்னாலும் அப்படியே ஒரே மாதிரியான ஜெபத்தை பழக கூடாது. We should not practice to do the same prayer on all days. ஒரு மனுஷன் ஆபத்தில் இருக்கும் பொழுது, when a man is under danger, உதட மாத்திரம் அசைத்து கொண்டிருந்தா யார் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவார்கள்? If he just moves the lips, who will come and help him? திடீரென்று ஒரு விபத்து வரும் பொழுது சத்தமிட்டு கூப்பிட்டாதான் யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுவார். Suddenly if there is a danger, only if we shout and cry, some will come and help. எனக்கு சத்தமிட்டு கூப்பிட தெரியாது, உதடுகளில் மாத்திரம் நான் அப்படியே வாய் மாத்திரம் அசைத்து கொண்டிருந்தால் நீ அப்படியே சொல்லியே அந்த ஆபத்துல நஷ்டப்பட வேண்டியதுதான். I don't know how to cry aloud, and if you say so just moving your lips, in the danger
Just moving your lips, you need to be இன்னைக்கு நீ destroyed. இதை பழகு, இன்றைக்கு இதை பழகு. Today, you practice this. நீ வேற எந்த மனுஷனை நோக்கி நீ கூப்பிட போவது இல்லை. You need not call to any other man. எந்த மனுஷனை நோக்கி நாம் சத்தமிட்டு கூப்பிட வேண்டியதும் There இல்லை. is no need for us to call unto any man. ஆண்டவரை நோக்கி உன்னால் எவ்வளவு பலன் இருக்கிறதோ அந்த சத்தத்தோடு அவர் நோக்கி கூப்பிடு. Looking unto the Lord, cry unto him how much you can. அப்போஸ்தலர் 4:24. Acts of Apostles 4th chapter 4:24. 24th verse. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானே. ஆதி அப்போஸ்தலர்கள் இப்படிதான் சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். The apostles in the initial time, they lifted up their voice. சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது அவளுக்கு ஒரு விடுதலை உண்டாயிற்று. When they lifted up their voice, there was a deliverance for them. எப்பொழுதெல்லாம் நீ உரத்த சத்தத்தோடு கூப்பிடுகிறாயோ அப்பொழுது உனக்கு ஒரு பதில் உண்டாகும். Whenever you cry unto the Lord loudly, there will be an answer to you. ஆத்மாவின் துக்கத்தை தான் நீ வெளிப்படுத்துகிறாய். You are revealing the grief in your soul. அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்பார். The Lord will hear that voice. அந்த சத்தத்திற்கு செவி கொடுப்பார். And he will answer that voice. ஆகார் சத்தமிட்டு அழுதாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Hagar, she cried aloud. சத்தமிட்டு அழுதாள். And she cried aloud. ஏசாவு கூட சத்தமிட்டு கூப்பிட்டான் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. Esau also cried aloud. ஆனால் அவன் தாமதமாக கூப்பிட்டான். But he delayed. எனவே தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நீ முதலாவது செய்ய வேண்டிய காரியம், உன்னுடைய காரியங்கள் அனைத்து நிமித்தமாக நீ சத்தமிட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. Therefore, child of God, the first thing you have to do today is, for all your problems and difficulties, cry unto the Lord loudly. இந்த சங்கீதத்துல நான் வேறு சில இடங்கள்ல கூட படிக்கலாம். 28ஆம் சங்கீதத்துல 2ஆம் வசனம் படிங்கள். Psalm 28:2. நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது அவர் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்கிறார். Like that, when we cry unto the Lord loudly, he will hear our supplications. என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். And he heard the voice of my supplications. 141:1 கூட நாம் அதை படிக்கிறோம். We also read that in Psalm 141:1. கர்த்தாவே, உம்மை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன். O Lord, I cry unto you loudly. என்னிடத்திற்கு வர தீவிரியும். You haste and come to me. நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்துக்கு செவிகொடும். And hear me when I raise up my voice, when I cry unto thee. இது முதலாவது அனுபவம். This is the first experience. இரண்டாவதாக நாம் என்ன படிக்கிறோம்? Secondly, what do we read? சத்தமிட்டு கூப்பிட்டு பிற்பாடு 5ஆம் வசனத்திலே நான் படுத்து நித்திரை செய்தேன் சொல்றார். After crying aloud, secondly he says, I lie down and slept. படுத்து நித்திரை செய்தேன். Lie down and slept. அதோட அர்த்தம் என்ன? What is the meaning of that? ஆத்மாவிலே உள்ளான மனுஷங்களே நாம் அனுபவிக்கிற ஒரு இளைப்பாறுதல் தான் அது. That shows the rest which we enjoy in our inner man, in our soul. 4ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்தான். In Psalm 4:8, he lay down in peace. சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். அப்போ படுத்து நித்திரை செய்தேன்னு சொல்றது ஒரு நல்ல சமாதானத்தோடு, ஆத்மாவில சமாதானத்தோடு இருக்கிறது தான் அதன் அர்த்தம். Lay down and slept speaks of having rest in the soul. சிலருக்கு இந்த ஆத்மாவில் இருக்கிற சமாதானத்தை பத்தி அவங்களுக்கு அறிவில்லாமல் இருக்கிறார். Some people do not have the knowledge or understanding concerning the rest in their soul. வெளியே சமாதானமா இருக்கிறது போல இருக்கும். It will be seen as if they are peace outwardly, உள்ளக்குள்ள ஒரு பெரிய வார், ஒரு யுத்தமே நடந்து கொண்டிருக்கும். but inside there will be a war and wrestling going on. அப்படி யாராவது இருந்தால் சீக்கிரமாக உங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். If there is someone here like that, as early as possible you correct yourself. சத்தமாய் கூப்பிடணும், நல்லா படுத்து நித்திரை செய்யணும். We need to call loudly and we need to lie down and sleep. நல்லா படுத்து தூங்கணும்னு சொல்றது சும்மா பாய் போட்டு படுத்து தூங்குறது இல்ல. அது அந்த தூக்கம் இல்ல அங்க சொல்லப்பட்டது. Lying down and sleeping doesn't mean just putting the mat and lying down and sleeping ordinarily. சமாதானத்தோடு வாழ்வதுதான். It is living with peace.
சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்வே. With peace we need to lie down and sleep. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்திலே In Proverbs 3rd chapter 24ஆம் வசனத்தை படிங்கள். 24th verse. நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக் கொள்ளும்போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். பயமில்லாம இருக்கிறது அதான் படுத்து நித்திரை செய்தது. இந்த ஸ்பிரிட்ல இந்த ஃபியர் பயமில்லாமல் இருப்பது. There is no fear in the spirit. That is said as the lying down and sleeping in peace. நீ படுத்துக் கொள்ளும் பொழுது நித்திரை இன்பமா இருக்கும். When thou liest down, thou shalt not be afraid. And sleep shall be sweet. ஆத்மாவிலே ஒரு பயமில்லாமல் இருக்கிறது. And there is no fear in the soul. அதான் படுத்து நித்திரை செய்த. That is called as lying down and sleeping. சமாதானம் உனக்குள்ள சமாதானம் இருக்கா? Do you have peace in you? இரண்டாவது பயம் இல்லாமல் இருக்கிறியா? Secondly, are you without fear? படுத்து நித்திரை செய்தன்னு சொல்றது no fear. Lying down and sleeping shows that there is no fear. அதற்கு நான் பயப்படுறதில்லை. We need not fear for anything. எந்த காரியம் இருந்தாலும் பயப்படுது. Whatever may be the matter, we need not fear. இப்படிதான் இயேசு போய் படுத்து நித்திரை செய்தார். Like that only Jesus lied down and slept. படகுல நல்ல ஆழ்ந்த நித்திரையா இருந்தார். And he slept asleep. எல்லாம் பயந்து அலறும் பொழுது இவருக்கு ஒரு பயமே கிடையாது. Many people were fearing and they were shouting, but he didn't have any fear. இதுதான் அபிஷேகம் பெற்ற தேவ ஜனங்கள் பழக வேண்டிய விஷயம். That is what the anointed people should practice. கர்த்தருடைய வருகைக்கு போகிறவங்க பழக வேண்டிய விஷயம் இது. People who are to be caught up at the coming of the Lord should practice this. ஏன் நீ பயந்து நடுங்குகிறாய்? Why are you fearing and trembling? உனக்கு இன்னும் ஆண்டவர் மேல உள்ள விசுவாசம் இல்ல. Because you don't have the faith, enough faith in you with விசுவாசத்தை God. நீ இன்னும் கட்டி எழுப்பி கொள்ளல. You are not building your faith. அதனால நீ பயத்தோட கூட இருக்கிறாய். Because of that you are seen in fear. நித்திரை உனக்கு இன்பமா இல்ல. உன்னுடைய லைஃப்ல ஒரு சந்தோஷம் இல்ல. Your sleep is not sweet for you because there is no joy in your life. இன்பமா இருக்கிறீர்கள். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? How many of you are rejoicing? And நித்திரை இன்பமா இருக்கிறது தூங்குறதுனால கிடைக்கிறது இல்ல. அது ஆத்மாவிலேயே ஒரு சந்தோஷம் அப்படி இருந்துகிட்டே இருக்கு வேண்டும். Sleeping sweetly doesn't mean that you have a good sleep, but you need to have a peace and a fearlessness in your soul. 49ல படிக்கும் பொழுது 49:14 Genesis 49:14. இசக்கார் 2 பொதியின் நடுவே படுத்துக் கொண்டிருக்கிற பலத்த கழுதை. பாருங்க இங்க ஒருத்தன் எப்படி தூங்கிட்டு இருக்கான்னு பாருங்க. See how this man is sleeping. இசக்கார் 2 பொதிகள் இருக்கு. And he is lying down in the midst of 2 burdens. 2 burdens, 2 பாரங்கள் மத்தியில இவனுக்கு எப்படி தூக்கம் வரும்? Between 2 burdens, how can he get sleep? 2 பொதிகள் மத்தியில அவன் இளைப்பா இருக்கிறான். Between 2 burdens, he is resting. அது என்ன 2 burdens? 2 burden என்ன? What are those 2 burdens? ஒன்று நமக்குரிய சொந்த பாரங்கள். First thing is our personal burden. நமக்குரிய பாரங்கள். That is the personal burden. இரண்டாவது கர்த்தருக்கு அடுத்ததான பாரங்கள். Secondly, the burden relating to God. இது ரெண்டும் நம்ம மேல சுமத்தப்பட்டிருக்கிறது. We need to bear these 2 things. இந்த பாரங்கள் மத்தியிலேயே ஒரு இளைப்பாறுதல் இருக்கு, ஒரு ரெஸ்ட் இருக்கு. Even in the midst of these 2 burdens, there is a rest. அதனால எத்தனையோ பேர் இந்த பாரங்கள் இருக்குது ஆனா தூக்கம் கிடையாது, படுத்து நித்திரை செய்யறது இல்ல. Many people have such burdens but they don't lie down and sleep. இரவெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க இருக்காங்க, தூக்கம் வராம புரண்டு படுத்து இருக்கிறவங்க இருக்காங்க. There are people who do not sleep throughout the night at all. மனசுல பெரிய பாரமா இருக்கும். And they have a great burden in the mind. படுத்து நித்திரை செய்த நீ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒழுங்கா செய்யலனா ரெண்டாவது உனக்கு இந்த காரியம் கிடைக்காது. Except you do the first step correctly, the second step you will not get. எல்லாம் சத்தமிட்டு கூப்பிடு. You need to crowd aloud. அதுக்கு பிற்பாடு உனக்கு நல்ல டீப் ஸ்லீப் கிடைக்கும். Then you will get a deep sleep. எந்த பர்டனா இருந்தாலும் இப்படி படுத்துடலாம். Whatever may be the burden, you can lie down and sleep. பேதுரு இப்படிதான் படுத்து தூங்கினார். Peter lied down like that and slept. பேதுருக்கு தூக்கம் ரொம்ப அவரோட கூட இருந்த ஒரு விசேஷமான ஒரு அனுபவம் தான். Peter had a good experience of sleeping nicely. இல்லையா? ஆனா இந்த இடத்துல தூங்குனது வித்தியாசமான தூக்கம். But the sleep he slept here was different. சிறைசாலையில தூங்குறது வித்தியாசமானது. Sleeping in the prison is entirely different. நாளைக்கு பனிஷ்மென்ட் கொடுக்க போறாங்க,
ஒரு பெரிய தூக்கு தண்டனையோ இல்லது உயிரை போக போகுதுன்னா யாருக்கா தூக்கம் வருமா? Tomorrow they are going to give a great punishment. If it is so, will anybody get a sleep? இந்த தூக்கம் எப்படி அப்படி உண்டாயிச்சு? How he got that sleep? இது இயேசு கிறிஸ்துவிலிருந்து படித்தார். And that he learned from Jesus Christ. இயேசுவிடத்திலிருந்து படித்த காரியம். And that is the thing he learned from Jesus Christ. இதெல்லாம் கிறிஸ்தவர்களாகி நாம அனுபவிக்கணும். Beloved, we the Christians, we need to enjoy, we need to practice all this. எழுத்தின் பிரகாரமாக இருந்திரக்கூடாது. We should not just keep literally. இவ்வளவு பாரங்கள் மத்தியில இசக்கார் படுத்திருக்கிற பலத்த ஒரு கழுதையா இருக்கிறான். In the midst of two burdens, Issachar, he laid down and rested. அப்படிதான் நாம் இருக்க வேண்டும். We also need to do the same ஒருவன் thing. பெத்தேலிலே படுத்து இளைப்பாறினான் என்று 28ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். In the 28th chapter, we find one laid down and slept in Bethel. 28:11 ஆதியாகமம். 28th chapter, 11th verse. ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். பெத்தேலில் தான் அந்த நித்திரை உண்டாயிச்சு அவனுக்கு. And he had that sleep in Bethel. பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு. Bethel means the house of God. நீ தேவனுடைய வீடா இருந்தால் உன்னுடைய ஆத்துமாவில் நல்ல இளைப்பாறுதல் இருக்கும். If you are a house of God, there will be a good rest in your soul. அங்க எழுத்தின் பிரகாரமான ஒரு வீடு இல்ல. There is no house in the literal sense. படுத்து தூங்குறதுக்கு ஒரு வசதி அங்க இல்ல. There is no facility to lie down and sleep there. அந்த இடத்துல போய் ஒருவனுக்கு நல்ல தூக்கம் வந்த காரணம் அது பெத்தேல். In such a place, if someone sleeps, because that is called, the place is called as Bethel. நீ தேவனுடைய வீடா இருக்கிறாயா? Are you the house of God? ஆண்டவர் உனக்குள்ள இருக்கிறாரா? Is God in you? இல்லது பிசாசுக்கு நீ இடம் கொடுத்திருக்கிறாயா? Have you given room to devil? சினிமா, டிராமா போன்ற காரியங்களை களியாட்டுகளுக்கு நீ இடம் கொடுத்திருக்கிறாயா? Have you given room to cinema, drama and other things? அப்படிப்பட்ட காரியம் தான் நீ தேவனுடைய வீடு அல்ல. If all these things are found in you, you are not the house of God. அசுத்தமான காரியங்களை படிக்கிறாயா? Are you reading unclean things? அசுத்தமான காரியங்களை நீ பார்க்கிறாயா? Are you seeing unclean things? அசுத்தமான காரியங்களுக்கு நேரத்தை செலவழிக்கிறாயா? Are you spending your time for the unclean things? அப்படி என்றால் நீ எப்படி தேவனுடைய வீடு என்று உரிமை பாராட்டுவாய்? If that is so, how can you say that you are the house of God? தேவனுடைய வீடு பரிசுத்தமா இருக்கிற. The house of God is holy. நீ தேவனுடைய வீடா இருந்தால், if you are the house of God, நீ நல்லா தூங்கலாம். you can lie down and sleep. Hallelujah. Hallelujah. அந்த ஆத்துமா நல்ல ரெஸ்டா இருக்கும். And your soul will have a good rest. சத்தமிட்டு கூப்பிட்டேன், படுத்து தூங்கினேன். I cried loudly and I lie down and slept. இதுதான் நமக்கு தேவை. This is what we need. நீ தேவனுடைய வீடா இல்லைன்னா உனக்கு தூக்கம் இருக்கா? If you are not the house of God, you will not have the sleep. அந்த ஆத்துமா அப்படியே அமர்ந்து இருக்க வேணும். The soul should rest and be still. எப்படி இருக்குமாம்? How it will look பால் like? மறந்த குழந்தை போல. It will be like a child which is weaned. பால் மறந்த குழந்தை போல என் ஆத்துமா அமர்ந்து இருக்கிறது. My soul is like the child which is weaned. இது அவன் இரண்டாவது செய்கிற காரியம். This is the thing which he did secondly. அடுத்தது அவன் என்ன செய்கிறான்? Nextly, what did he do? நான் விழித்துக் கொண்டேன்னு சொல்றான். I awaked. அந்த இடத்துல விழிப்புன்னு சொல்றது என்ன அர்த்தம்? Awaking, what does it mean in that place? நான் விழித்துக் கொண்டேன். I awaked. 17ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் படிங்க. 17th Psalms 17th verse. 15th. நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். இந்த இடத்துல விழித்தல்னு சொல்றது தேவனுடைய சாயலால திருப்தி ஆகுதை பத்தி தான் சொல்லப்பட்டது. In this place, awakening speaks of being satisfied with the presence of God. நான் விழிக்கும் பொழுது உம்முடைய சாயலால் நான் திருப்தி ஆவேன். When I shall awake, I shall be satisfied with thy likeness. இந்த இடத்துல விழித்தல்னா என்ன அர்த்தம்? What does it speak of awakening here? ஒரு திருப்தி ஆகுதலை பத்தி தான் சொல்றார். This shows of being satisfied. எதுல திருப்தி ஆகுறது? Satisfaction in what? இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய விஷயத்துல திருப்தியா இருக்கிறது. Many people have satisfaction in many things these days. நான் எத்தனையோ முறை அப்படி யோசிச்சிருக்கிறேன். Many times I have thought like this. நம்ம சிறு பிள்ளைகளா இருக்கும்போது
எதுல நாம திருப்தி பட்டிருப்போம்? When we were children, in what we would have satisfied? சின்ன சின்ன மிட்டாய் வாங்கி சாப்பிடுறதுல திருப்தி பட்டிருப்போம். With small chocolates we would have satisfied. பொம்மைகள் வாங்குறதுல திருப்தி பட்டிருப்போம். With small dolls we would have satisfied. ஆனா இப்போ நிறைய பொம்மை வாங்கி கொடுத்தா உங்களுக்கு திருப்தி வந்துருமா? But if I give you many dolls, will you be satisfied? இப்போ நம்ம திருப்தி படுத்துறது வேற, பொம்மை அல்ல, சாக்லேட் அல்ல. Now the satisfaction of us is different, not the dolls, not the chocolates. ஒரு உண்மையான ஆவிக்குரிய மனுஷனா இருந்தால் உன் திருப்தி வந்து தேவ சாயல் தான் உன் திருப்தி. If you are a true child of God, a true man of the spirit, you will be satisfied with the likeness of God. தேவனுடைய சாயல் தான் உன் திருப்தி. The likeness of God is our satisfaction. அந்த அர்த்தம் என்ன? What does it mean? ஆண்டவருடைய சாயலை நாம பெற்றுக்கொள்கிறது தான் நமக்கு திருப்தி. Receiving or obtaining the likeness of God is our satisfaction. அதான் விழித்துக்கொள்ளுதல். That is awakening. நான் விழித்துக்கொண்டேன். I awaked. அந்த அர்த்தம் என்ன? What does it mean? தேவனுடைய சாயலை நான் எனக்குள்ள கொண்டு வருகிறேன். I bring the likeness of God within me. என்னுடைய சாயல் மாறிக்கொண்டே இருக்கிறது. My likeness is being changed. நான் மரித்தேன். I died. நான் செத்து கொண்டு இருக்கிறேன். I am dying. கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். Christ is in me. அதான் தேவனுடைய சாயலுக்குள்ள வருது. That is coming into the likeness of God. அதான் விழித்துக்கொள்ளுதல். That is awakening. அப்ப நான் விழித்துக்கொண்டேன். I awaked. 139ஆம் சங்கீதத்துல படிக்கும் பொழுது, when we read in Psalm 139, வசனத்துல விழிப்புக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. and there is another meaning given for awakening in 18th verse. அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். 139:18. 139:18. இன்னும் மண்டையிலே இருக்கிறேன். நான் விழிக்கும் போது நான் மண்டையில் இருக்கிறேன். When I awake, I am near you. அதான் அப்ப தேவனோடு நெருங்கி வருதுதான் அங்க சொல்லப்பட்ட விழிப்பு. The awakening speaks of coming near unto the Lord. நீ தேவனை விட்டு தூரமா இருக்கிறாயா, தேவனோடு நெருங்கி வந்திருக்க? Are you far away from the Lord or are you near the Lord? ஒரு மனுஷன் தூங்கி விழிச்ச பொழுது அவனுக்கு ஆச்சரியமா இருந்தா தேவன் தன்னை விட்டு போய் விட்டார் என்று உணர்ந்தான். When a man awakes, he found that God left from him. சிம்சோன் அவன் தூங்கினான், விழித்தான், ஆனா எழுந்து பார்த்தா பலகீனனா கர்த்தரே தன்னை விட்டு போனது போல உணர்ந்தான். Samson slept, and when he awaked, he found God left from him. விழித்துக் கொண்டேன். And I awaked. அந்த அர்த்தம் என்ன? What does it mean? நான் என் ஆண்டவரோடு நெருங்கி வந்திருக்கிறேன். I have come closer unto the Lord. கர்த்தரோடு நீ நெருங்கி வருகிறாயா? Are you coming closer unto the Lord? அல்லது நாளுக்கு நாள் நீ கர்த்தரை விட்டு தூரமாய் போகிறாயா? Or are you departing from the Lord far away? தேவனுடைய முகத்தை உன்னால காண முடிகிறதா? Are you able to see the face of the Lord? தேவனோடு நெருக்கம் உனக்கு இருக்கிறதா? Do you have the closeness, the proximity with God? தேவனை விட்டு தூரமாய் நீ போய் கொண்டிருக்கிறாயா? Are you going far away from the Lord? விழித்துக் கொள்ளுதல்னு சொல்றதுன்ற அர்த்தம் என்ன? What do you mean by awakening? நான் தேவனோடு நெருங்கி வந்திருக்கிறேன். I have come closer to the Lord. முதலாம் கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்திலே In 1 Corinthians 16th chapter, 13ஆம் வசனத்திலே விழிப்புக்கு இன்னொரு அர்த்தத்தை சொல்றார் பவுல். and the 13th verse, he says about another meaning for the word awakening. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள். மறுபடியும் படி. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், நிலை கொள்ளுங்கள். இங்கே விழித்திருங்கள் சொல்றதுக்கு என்ன அர்த்த வார்த்தைகளை கொடுக்கிறார் பாருங்க. Here what meaning is given for the word awaked? விசுவாசத்துல நிலைத்திருங்கள். And stand fast in faith. புருஷராயிருங்கள். And be like men. திடன் கொள்ளுங்கள். Be strong. அதான் விழித்துக் கொள்ளுதல். That is awakening. விழித்துக் கொண்டேன்னா என்ன அர்த்தம்? Awakening, what does it mean? நான் என் விசுவாசத்துல நிலைத்திருக்கிறேன். I am standing fast in the faith. புருஷனை போல இருக்கிறார். And we need to be like men. ஆத்மாவிலே திடன் கொள்ளுதல். And we need to be strong in our soul. நான் சொல்றார், நான் விழித்துக் கொண்டேன். And I awaked. கர்த்தர் என்னை தாங்குகிறார். The Lord bears me. இந்த நாட்களிலே இந்த அனுபவங்கள் வழியாய் நாம் நடந்து போகணும். During this with this experience we need to pass through these days. முதலாவது கொஞ்ச நேரம் சத்தமிட்டு கூப்பிடுவோம். First of all, let us cry unto the Lord loudly. நீங்க செய்து பாருங்க, உங்களுடைய ஆத்மாவிலே படுத்து நித்திரை செய்வது போல இருக்கும். If you do like that, you will feel as if you are lying down and resting comfortably, கொண்டது போல இருக்கும். and you will be feeling like awakening. இந்த வசனங்களுக்கு பிற்பாடு அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள். After this verse, what does he say? 6ஆம் வசனத்திலே, the 6th verse, எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வரும்
10,000 பேருக்கு நான் பயப்படேன். I will not be afraid of 10,000s of people that have set themselves against me round about. நான் எதுக்கும் பயப்படுதில்லை. I am not going to fear for anything கர்த்தரோடு கூட இருக்கிறார். because the Lord is with me. கொஞ்ச நேரம் தேவ சமூகத்திலே காத்திருப்போம். Let us tarry in the presence of the Lord for a while. நம்முடைய உள்ளான மனுஷன் பலன் அடையட்டும். Let our inner man be strengthened. ஆத்மாவில இளைப்பாறுதலுக்கு வாங்க எல்லாரும். You come in a state that you have rest in your soul. போராட்டங்கள் எல்லாம் விட்டு விடுங்க. All the strivings you leave. எங்க எதனால உனக்கு போராட்டம் வருது அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வை. You make a full stop to that striving you have. நித்திரை செய்கிற இடத்துக்கு வா. You come to the place where you sleep. படுத்து நித்திரை செய்தேன் இடத்துக்கு வா. You come to the place where you lie down and sleep. போராட்டங்கள் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். Strivings and problems will be always there. மத்தியில உடைய சோல்ல ஒரு ரெஸ்ட் உண்டாயிருக்கும். But in the midst of all these things your soul need to have rest. விழித்துக்கொள். You awake. தேவனுடைய சாயலால் திருப்தியாகும். And be satisfied with the likeness of God. கர்த்தரோடு நெருங்கி வா. And come closer to the Lord. விசுவாசத்துல உறுதியாயிரு. Be steadfast in faith. அப்படி இந்த காரியங்களை மனதில வைத்துவிலாம் தியானித்து ஜெபத்துல தரித்திருப்போம். Keep all these things in the mind and let us tarry in the prayer. நீங்க தியானிச்சு ஜெபிச்சு ஆவிக்குள்ளாகவே. Like that you need to keep on meditating and you need to be filled in the anointing of the ஒரு Spirit. கதையை கேட்டு உட்கார்ந்தது போல இருக்க கூடாது. Not just sitting and hearing the story. இந்த இடத்துக்கு இந்த தாவீதை போல நம்ம வந்து சேரணும். We need to come to this place like David. கொஞ்ச நேரம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். Let us tarry and let us pray. சத்தமிட்டு கூப்பிட ஆரம்பிப்போம். Let us call loudly. ஆமென். ஜீசஸ் ஸ்தோத்திரம்.